அப்படி சொல்ல ப்ரோ அவன். இதுக்கு உட்காரணும் நான். இரு நான் படுக்கிற, நீ வெயிட் பண்ணாத ப்ரோ. இப்போ உங்க நம்ம ஒரு ஹைப்போதெட்டிக்கலா ஒன்னு சொல்றோம் ப்ரோ. ஹைப்போ இப்போ நான் உங்க ஷோ 3 ஷோக்கு வரேன். இல்ல ஃபர்ஸ்ட்ல சொல்லு, எனக்கு கேட்கல. இல்ல ப்ரோ, ஒரு எக்ஸாம்பிள் தரேன் ப்ரோ. இப்போ எக்ஸாம்பிள் உங்க ஷோக்கு நான் வரேன் ப்ரோ. ஒரு ஷோக்கு நீங்க வந்து அங்க ஒரு 80% எஃபர்ட் போட்டு ஓரளவுக்கு ஓகே, அன்னைக்கு ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டு நீங்க இருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஒரு ஷோக்கு நான் 80% தான் எஃபர்ட் போடுறேன். நீங்க போட்டுருக்கீங்க ப்ரோ. இல்ல ப்ரோ 80% ஓகே ப்ரோ. நீ பேசு கம் ஆன் பேசு. 80% நீங்க எஃபர்ட் போட்டு எடுக்கிறீங்க ப்ரோ. நெட் ஷோக்கு நான் வரேன் ப்ரோ. அந்த ஷோக்கு நீங்க வந்து அதே 80% கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல ப்ரோ. ப்ரோ எல்லா டைமும் நான் எப்படி ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கணும். நீ எப்ப பிறந்த? 2004 ப்ரோ. 2004. இதுக்கு அப்புறம் பிறந்தவங்க லூஸ் தான் இருப்பீங்களாடா? என்னடா ஆச்சு உங்க எல்லாருக்கும்? எனக்கு புரியவே மாட்டேங்குதுடா. Where are the men who got flowers for their girlfriends? Where are you all? What's happening? எனக்கு புரிய மாட்டேங்குது. See, I'm all up for people going casual. I'm all hook up பண்ணிக்க, threesome பண்ணிக்க, என்னனாலும் பண்ணிக்க. threesome பண்ண என்ன கூப்பிடு, நான் வந்து பார்க்கறேன். என்னனாலும் பண்ணுங்க. என்னையா பிரச்சனை உங்களுக்கு எல்லாம்? இங்க பாரு, நீ வந்துட்டு லவ் பண்ணு, கமிட்மெண்டோட இரு நான் சொல்லல. அந்த பொண்ணுக்கு க்ளோசர் கொடுத்து விட்டுறலாம்ல. ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்ல ஜென்யூனா எனக்கு தெரிஞ்சுக்கணும். அது எனக்கு தெரியல ப்ரோ. அவனுக்கு விட்டா வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க. இங்க இருந்து ஒருத்தன், இதுக்கு தான்டா நான் கிளிங்கியா இருக்கேன். சொல்லியா? என்ன ஏன் இப்படி பண்றீங்க? something that should be internally saying that no அப்படினு இருக்கணும்ல. என்ன பிரச்சனை? genuinely ஒண்ணும் நான் ஜட்ஜே பண்ணல இப்போ. இல்ல ப்ரோ, அந்த பொண்ணு வரதுனால ஜஸ்டிஃபைட் தானே. இப்போ நீங்க மட்டும் if you நான் அந்த பொண்ணை பத்தியே பேசல, நான் உன்னை பத்தி தான் பேசுறேன். என்ன எனக்கு பிரச்சனை இல்ல. என்ன விடுங்க ப்ரோ, எனக்கு எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இல்ல. இவனுக்கு தான். நீங்க ஏதாவது இவன்ட்ட பாருங்க அப்படி. எனக்கு ஓகே, உங்களுக்கு எதுவும் இல்ல. ஓகே, எல்லா குரூப்லயும் ஒருத்தர் இருக்காரு. வரண்டி. ஓகே. ஏன் சரியா நீ சொல்லியா, ஏன் இப்படி பண்றீங்க? என்னாச்சு? எதுவும் இல்ல ப்ரோ. எதுவும் இல்லையா? இப்போ அந்த பொண்ணு ஏன் பேசுற? பிளாக் பண்ணி விட்டுற வேண்டியதானே அப்படியே? இல்ல அந்த பொண்ணு இனிமே நான் பேசவே கூடாது, ஃபையா சொல்லிட்டான், செருப்பால் அடிக்கிறானே அப்படின்னு. இல்ல ப்ரோ, திரும்ப கால் பண்றா. அப்புறம் கட் பண்றது அங்கேயே இருக்குல்ல அந்த ஆப்ஷன். திரும்ப வந்து அழுதா பால் கொடு, பால்காரன் தானே நீங்க. பட் fuck man, எனக்கு தெரியல. எனக்கு வந்துட்டு இது எப்படி என்ன சொல்றதுனே தெரியல. ஓகே fuck man. Okay woman in the house, when's the last time that you got flowers from your poo flowers? Okay when was the last time that your boyfriend gave you flowers? A week ago. Madam, you have to understand that the world doesn't revolve around you and Karthik. You tell me, when was the last time you got flowers? கொடுத்ததே இல்லை. நீ எதுக்கு அவன் கூட இருக்க? நல்ல பையன். You like flowers, no? அப்பெல்லாம் இல்லை. அப்பனா உனக்கு எதுக்கு flowers? Cool. எஸ்கேப் ஆகக்கூடாது. மைக் எங்க? What's your name, buddy? சுபி. All the best. அவ்வளோதான் சொல்ல முடியும். அவனுக்கு க்ளோசர் கொடுக்கணுமா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வரவன் போறவனுக்குலாம் க்ளோசர் கொடுக்க என்னை பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு? என்ன க்ளோசர் கொடுக்கலாம் நீ சொல்லு. உனக்கு தெரியும்ல எது சரி எது தப்புன்னு தெரியும்ல. நீ சொல்லி பார்த்துட்ட. நீ அந்த பொண்ணுகிட்ட சொன்னியா? அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது போய் சொன்னியா? ஏன் எனேபிள் தானே பண்ற? மேடம், your feminist in you is coming out. I am talking for you only. உடனே சொல்றா, சொல்லு, விட்டு கையை விட்டு நீ உள்ள. உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹாய் ப்ரோ. ஹாய். என்ன எப்படி ப்ரோ நீங்கள் மீட் பண்ணீங்க? காலேஜ் சேர்ந்து படித்தோம் ப்ரோ. அப்புறம் அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணீங்களா? ஏதோ பண்ணேன். அவனும் ப்ரொபோசல் நினைச்சுக்கிட்டாங்க. சரி வாட போலாம். ஓகே, என்னன்னு போய் ப்ரொபோஸ் பண்ணீங்க மேடம் நீங்க?
இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. Okay. அப்புறம் 2 பேருக்கும் மியூச்சுவலா பிடிக்கும். ஜஸ்ட் கன்ஃபஸ் பண்ணேன் நான் ஃபர்ஸ்ட். ஓகே அவ்வளவுதான். நீங்க பண்ணீங்க. ஆ. ஓகே. இந்த பசங்க எல்லாருக்குமே தன்னை ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கும். ஆனா யாரு ஃபர்ஸ்ட் சொல்றா அப்படிங்கிறதுல ஒரு தெரியல. அதுல ஒரு எலெக்ஷன் நினைக்கிறேன். பட் ஓகே. நீங்க போய் என்னன்னு சொன்னீங்க அவர்கிட்ட? ஜஸ்ட் ஒரு புக்ல மாத்தி மாத்தி எழுதிக்கிட்டோம் படிச்சிட்டு இருக்கோம். என்ன எழுதுறீங்க புக்ல? அந்த பையன் சொல்லுங்க. உனக்கு பிடிக்குமா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், லவ் தானே பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி. புக்ல எழுதுனீங்களா? படிச்சிட்டு இருக்கும்போது கம்பைன் ஸ்டடீஸ். எங்க? வீட்ல. வீட்ல. தலையை இப்ப அடிச்சு கூடாது. புக்கை பார்த்து தலையில அடிச்சுக்கணும் நீ. ஓகே. அதாவது வீட்ல படிச்சுட்டு தான் ப்ரோ இருந்தோம். நண்பா ஓ நண்பா. மேடம் உங்க பேர் ரித்து தானே? என்ன நைட் என்ன பண்றீங்க? பேக் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. என்ன பிக்னிக்கா வந்தீங்க? ஓகே. அந்த பையன் இல்ல பிக்சர்ல. ரித்து அண்ட் ஃபயாஸ் நல்லா இருக்கா? வயிறு எரியாதீங்கடா. ஏண்டா கொஞ்சம் நல்லது நடக்க கூடாதாடா எனக்கு? மேடம் நான் கிளிங்கியாலாம் இருக்க மாட்டேன் மேடம். ஒட்டு கேட்பானா? ஓகேவா? நீங்க போன ஷோ வந்தீங்களா? ஏன் இல்ல ஏன் இந்த ஷோ? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ அம் a big fan of yours. எனக்கு ஒரு பொண்ணு சொல்லலைங்க இத. இல்ல வரவும் பரவாயில்ல. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஃபயாஸ். உன் அருந்த நீங்க இல்ல எனக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஆஃபீஸ் கிளம்பும்போது உங்க ஷோ பார்த்துட்டு தான் நான் சாப்பிட்டு கிளம்புவேன். சீரியஸ்லி காமெடி வீடியோ நானே எங்க அம்மாவும் சேர்ந்து பார்ப்போம். எங்க அம்மா இல்ல இன்னைக்கு கேட்டாங்க நான் காலையில டேய் இவனுங்க தப்பான கான்டெக்ஸ்ட்க்கு சிரிக்கிறானுங்கடா. உனக்கு அது புரியுதா? கொஞ்சம் தெளிவா பேசு ப்ளீஸ். ஓகே நான் உங்களோட காமெடி வீடியோ எப்பவுமே வந்து டேப்ல இதை சாப்பிடும்போது பார்த்துட்டு ஜாலியா கிளம்புவோம் ஆஃபீஸ்க்கு. அன்னைக்கு டேவே சூப்பராகவும் இருக்கும். அரைச்சொல்லா சொல்றான் சார். ஸோ பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். எவ்ரி டைம் ஐ வாட்ச் சம்திங். இப்போ கூட ரீசெண்டாக வந்து உங்களோட இந்த வீடியோ சென்னை வீடியோ கூட இப்போ நீங்கள் 4 நாள் முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோவும் பார்த்தேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு ஷோ பண்ண போகிறீங்க. ஃபயாஸ் வேறு என்ன டாபிக்னு எனக்கு தெரியல. ஐம் சாரி. இல்லை ஸ்பாயில் பண்ண வந்தியா? இல்லை ஸ்பாயில்லாம் பண்ண வரல. ஓகே. நெக்ஸ்ட் ஷோக்கும் ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி நிறைய ஆடியன்ஸ்லாம் வரணும்னு எனக்கு செம்ம இதுவாக இருக்கு. சீரியஸ்லி நான் போன வாட்டி வந்து நான் வந்து பெரிய அடி வாங்கிட்டு தான் போனேன். தீபக்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் மறுபடியும் வந்தேன் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ. சீரியஸ்லி யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப். எல்லாரும் இங்கிலீஷில் உட்காந்து காமெடி பண்ணுவாங்க, அது புரியாது. பட் தமிழில் சூப்பராக பண்ணுறீங்க. நிஜமா இப்போ புரியுற மாதிரி. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. இல்லையா? நான் நிஜமாலே அழுதுருவேன் இதுக்கு மேல. ஃபக் மேன். ஐயோ நான் அவ்வளவு நல்லா ப்ளோ கொடுக்க மாட்டேன் நான். இல்ல நீங்க ப்ளோதா அப்படிலாம் சொல்ல வரல. ஒரு ரியலா ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் பார்க்கும்போது நிஜமா யா ரியலி கிரேட். யூ கோ ஹைட்ஸ். நீங்க இவ்வளவு பேர் கை தட்டுறீங்க. இதை நான் வீடியோவா போட்டேன்னா ஆளை செட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு அவ்வளவுதான் முடிச்சிருவானுங்க. ஒரு கமெண்ட்ல முடிச்சிருவானுங்க. உங்களோட பர்சனல் இன்ஸ்டாவும் நான் வந்து பார்த்துப்பேன். ஃபயாசின்னு சொல்லிட்டு அந்த இதுவும் பார்த்துட்டு. டேய் என் பர்சனல் இன்ஸ்டாக்கு நீ ஏன் வந்த அதை சொல்லு. இல்ல சரி ஓகே. இதுல ஜோக்ஸ் மட்டுமே போட்டுட்டு இருக்கீங்க. வீடியோ என்ன வீடியோலாம் போடுற அந்த ஜோக் எல்லாம் போடுறீங்க. ஃபயாசில வந்துட்டு நிறைய me who loves with we having a relationship other women. நீ எவ்வளவு முயற்சித்தாலும் அவளுடன் உடலுறவு வைத்துக் கொள்ள முடியாது. அந்த மாதிரி. ஓகே கூல். அதே மாதிரி வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த வடிவேலோட டப் ஸ்மாஷ் பண்ணிருக்கீங்கல்ல, ஸ்விங் இன் தி மைண்ட் இந்த சாங் இந்த ரைட் ஏ who are you man how are you manல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் நான். எனக்கே ஞாபகம் இல்ல.
ஸ்டாக் எல்லாம் பண்ணலையா? இவ்வளோ கிளிங்கியா இருக்கேங்கறியா? ஓன் டைம்டா, இதை எடுத்துக்கடா எடுத்துக்கடா எடுத்துக்கடா. யூ டிசர்வ் இட் மேன். பட் வணக்கம் மக்களே, ஐ ஹோப் யூ லைக் த வீடியோ. ஸோ என்ன மேட்டர்னா, நான் வந்துட்டு August 10th அன்னைக்கு வந்துட்டு சென்னையில் 4 PM and 7:30 பேக் டு பேக் 2 shows எக்மோர் மியூசியம் தியேட்டரில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். அதோட டிக்கெட் லிங்க் வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்போ இல்லைனா என் இன்ஸ்டாகிராமில் பயோவில் இருக்கும். அப்போ இல்லைனா அப்போ ஏதாவது ஸ்டோரி போட்டிருந்தேன்னா அதுலேயும் இருக்கும். ஸோ டிக்கெட்ஸ் வாங்கிட்டு ஷோக்கு வாங்க. ஐ எம் எக்ஸைட்டட் டு see you all at the show. அண்ட் யா, சென்னையில் வந்துட்டு நீ அடுத்து ரெகுலராக ஷோஸ் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐ வில் see you in a live show. Bye bye.